வணக்கம், இது நியூஸ் இன் தமிழ். இப்போ விஜய் டிவி வெளியிட்டிருக்கிற ப்ரொமோ வீடியோல எல்லாரும் ஓவியாவை பார்த்து வாயை பொத்திக்கிட்டு பயந்து ஓடுறாங்க. அந்த பயம் இருக்கணும். ஓவியா ஜூலியோட கட்டில்ல போய் அவங்கள எழுப்பி பேசுறதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசாம வெளியே வந்துடுறாங்க. பாத்ரூம்ல ஜூலி கை கழுவிட்டு இருக்காங்க. ஓவியா எதுக்கு ஜூலி இப்படி பொய் மேல பொய் பேசிட்டு போற, வெளியே போனீங்கன்னா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஜூலி எதுவுமே பேசாம அங்கிருந்து வெளியில போறாங்க. ஜூலிக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சு மக்கள் மத்தியில, அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வர சீன்ல வெளியே ஸ்னேகன், ஆரவ், காயத்ரி, ஜூலி, சக்தி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஓவியா போய் உட்காடுறாங்க. இவங்க போன உடனே சக்தி நாட்டாம அவ்வளவு நாட்டாம பண்ணுவாரு, பேசாம கீழே தலை குனிஞ்சவாறு எந்திரிச்சு போறாரு. ஜூலி எந்திரிச்சு போறாங்க. ஸ்னேகனும் ஆர்வம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா காயத்ரிக்கு இன்னமும் அந்த இது குறையல. உடனே காயத்ரி மட்டும் எழுந்திருச்சு, ஐ எம் நாட் கோயிங் டு டாக் டு யூ அப்படின்ட்டு, நாங்க இங்க இருந்து போறோம், அவ்வளவுதான், உங்களோட பேச விரும்பல அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு ஆர்ப்பாட்டமாவும் அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு கத்திக்கிட்டு இருந்த அந்த பிக் பாஸ் வீடு இப்ப அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. முழுக்க முழுக்க ஓவியாவுக்கு தான் இருக்குது மக்களோட ஆதரவு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே வாயடிச்சு போயிருக்கிறாங்க. சக்திலாம் வாயில கையை வச்சு பொத்திட்டு உட்காந்துருக்காரு, பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவியா மேல எந்த தப்புமே இல்ல, ஜூலி தான் இப்படி மாத்தி பேசி போட்டு விட்டாங்கன்றதும் கமல் சார் ஆதாரத்தோட போட்டு காட்டிட்டாரு. பிக் பாஸ் வீடே ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓவியா பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அந்த ஓவியாக்கு பின்னாடி இருக்கிற மக்களாகிய நாம தான் அதுக்கு காரணம். நேர்மைக்கு நம்ம என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஜூலி மட்டும் அங்கிருந்து போய் கார்டன்ல தனியா உட்காந்துக்கிறாங்க. ஓவியா சொல்லிட்டு போறாங்க, அடுத்த எலிமினேஷன் அவதான், அவ வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க ஜூலி கிட்ட போய் பேசி சரி பண்ணலாம், இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க ஓவியா கூட யாரெல்லாம் பழகுறாங்களோ, யாரெல்லாம் திரும்பி வராங்களோ அவங்களுக்கும் மக்களோட ஆதரவு ஓவியாவோட சேர்த்து அவங்களுக்கே இருக்கும். ஆனா அதுக்கு தான் ஓவியா முயற்சி பண்றாங்க. ஆனா அது புரியாம ஜூலி ஓடிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி ஓவியாவோட பழகினா ஒருவேளை மக்கள் ஓவியாவோட சேர்த்து அவங்கள ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓவியா அவங்கள மனம் இறங்கி போய் பேசினாவும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இன்னைக்கு நைட்டு விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பிக் பாஸ்ல தான் தெரிய மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு. மேலும் அப்டேட்டான வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.